அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். எனக்கு லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். நாம் ஜெபிப்போம். எங்களை மிகவும் அன்பாய் நேசிக்கின்ற எங்கள் அருமையான நல்ல தந்தையே, இந்த இரவு வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே அசைவாடி உடைய பிரசன்னத்தினாலே எங்களை நிறைத்து எங்களோடு இடைப்பட வேண்டும் என்று நான் விண்ணப்பிக்கிறேன். சுவாமி, எங்களோடு பேசுங்க. உடைய வசனத்தினாலே ஆண்டவரே எங்களை நிறைத்தருளுங்க. இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே, ஆமென். நாம யாத்திராகமத்திலே ஆண்டவருடைய அற்புதமான வசனங்களின் காட்சிகளை தியானித்து வருகிறோம். இன்றைக்கு நம்ம கொஞ்சம் தேவனுடைய கோபத்தை முதலாவது நாம சந்திக்க போகிறோம். இந்தியாவிலே இந்த மாதிரி ஒரு பழமொழி சொல்லுவார்கள், கோபம் இருக்கும் இடத்திலே குணம் இருக்கும் என்று சொல்லி. கோபம் ஆண்டவருக்கு, தேவனுக்கு மனுஷர்கள் மீது எதற்காக கோபம் வருகிறது, இல்ல வேற சிலருக்கு எதற்காக, அதாவது மனிதர்களுக்கு மனிதர்கள் எதற்காக கோபம் கொள்ளுகிறார்கள்? அன்பினால் வரும் கோபம் வேறு, வெறுப்பினால் வரும் கோபம் வேறு. அன்பினால் வரும் கோபம் அவங்க அழிந்து போகக்கூடாதே என்று சொல்லி நீதிக்காக கோபப்படுகிறவர்களை நான் பார்த்திருக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகள் மீது எதற்காக கோபப்படுகிறார், அந்த கோபத்தினாலே என்ன விளைவுகள் வந்தது என்று நாம் தியானிக்க போகிறோம். யாத்திராகமத்திலே 32வது அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். 1-24 வரைக்கும் இருந்த வசனங்களை 2 பேர் வாசியுங்கள். யாத்ராகமம் 32ஆம் அதிகாரம் 1-12 வசனங்கள். மோசே மலையிலிருந்து இறங்கி வர
தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசைக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தேவன்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். அதற்கு ஆரோன், உங்கள் மனைவிகள், குமாரர், குமாரத்திகளுடைய காதுகளில் இருக்கிற பொன்னணிகளை கலத்தி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் காதுகளில் இருந்த பொன்னணிகளை கலத்தி ஆரோனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் கையிலிருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவியால் கருபிடித்து ஒரு கண்டுக்குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி, நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினான். மறுநாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகன பலிகளை இட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள். பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ இறங்கி போ, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். அவர்கள் தங்களுக்கு ஒரு கண்டுக்குட்டியை வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று சொன்னார்கள் என்றார். பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். மோசே தன் தேவன் கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே தேவரீர் மகா பலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எறிவதென்ன? மலைகளில் அவர்களை கொண்டு போடவும் பூமியின் மேல் இராதபடி அவர்களை நிர்மூலமாக்கவும் அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்லுவானேன். உம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும். உமது தாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும். உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றைக்கும் சுதந்திரித்துக் கொள்ளும் படிக்கும் அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். பின்பு மோசே மலையிலிருந்து இறங்கினான். சாட்சி பலகைகள் இரண்டும் அவன் கையில் இருந்தது. அந்த பலகைகள் இருபுறமும் எழுதப்பட்டு இருந்தது. அவைகள் இந்த பக்கத்திலும் அந்த பக்கத்திலும் எழுதப்பட்டிருந்தது. அந்த பலகைகள் தேவனால் செய்யப்பட்டதாயும் அவைகளிலே பதிந்த எழுத்து தேவனால் எழுதப்பட்ட எழுத்துமாயிருந்தது. ஜனங்கள் ஆரவாரம் பண்ணுகிறதை யோசுவா கேட்டு மோசேயை நோக்கி, பாளையத்தில் யுத்தத்தின் இரைச்சல் உண்டாயிருக்கிறது என்றான். அதற்கு மோசே, அது ஜெய துணியாகிய சத்தமும் அல்ல, அபஜெய துணியாகிய சத்தமும் அல்ல, பாடலின் சத்தம் எனக்கு கேட்கிறது என்றான். அவன் பாளையத்துக்கு சமீபித்து அந்த கன்றுக்குட்டியையும் நடனத்தையும் கண்டபோது மோசே கோபம் மூண்டவனாகி தன் கையிலே இருந்த பலகைகளை மலையின் அடியிலே எரிந்து உடைத்து போட்டு அவர்கள் உண்டு பண்ணின கன்றுக்குட்டியை எடுத்து அக்கினியில் சுட்டெரித்து அதை பொடியாக அரைத்து
தண்ணீரின் மேல் தூவி அதை இஸ்ரவேல் புத்திரர் குடிக்கும்படி செய்தான். பின்பு மோசே ஆரோனை நோக்கி, நீ இந்த ஜனங்கள் மேல் இந்த பெரும் பாதகத்தை சுமத்துகிறதற்கு இவர்கள் உனக்கு என்ன செய்தார்கள் என்றான். அதற்கு ஆரோன், என் ஆண்டவனுக்கு கோபம் மூளாதிருப்பதாக, இது பொல்லாத ஜனம் என்று நீர் அறிந்திருக்கிறீர். இவர்கள் என்னை நோக்கி, எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும், எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம் என்றார்கள். அப்பொழுது நான் பொன்னுடைமை உடையவர்கள் எவர்களோ அவர்கள் அதை கலற்றி தரக்க கடவர்கள் என்றேன். அவர்கள் அப்படியே செய்தார்கள். அதை அக்கினியிலே போட்டேன். அதிலிருந்து இந்த கன்று குட்டி வந்தது என்றான் என்பதை இந்த வசனங்களிலே பல்வேறு மனிதர்களுக்கு கோபம் வருகிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவது தேவனுடைய கோபத்தை தியானிப்போம், அப்புறம் மனிதர்களுடைய கோபத்தை தியானிப்போம். தேவன் எல்லாம் அறிந்தவர். அவருக்கு என்ன நடக்க போகிறது, என்ன நடந்து கொண்டிருக்கிறது, என்ன நடந்தது எல்லாம் அவருக்கு தெரியும். அவருக்கு முக்காலமும் தெரியும். தேவன் ஒரு பெரிய திட்டத்தை மோசேயினிடத்திலே சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அவர் அந்த திட்டத்தை, அவர் தயாரித்த திட்டத்தை மோசேயினிடத்திலே சொல்லிக்கொண்டே இருக்கும்போது தேவனுக்கு மனிதர்கள் தடம் புரண்டு போய்கொண்டிருக்கிறாங்க என்று தெரியாதா? தெரியும். மலை மேலே ஆண்டவரோடு அவருடைய சமூகத்திலே மோசே உரையாடி கொண்டிருக்கிறான். மலையின் கீழே தேவன் அழைக்கப்பட்ட அந்த மனிதர்கள், அவர்கள் மோசே திரும்ப வரமாட்டான் என்று சொல்லி தங்களுக்குள்ளே சொல்லிக்கொண்டு, நம்ம மோசே இல்லாததினாலே தேவனற்று இருக்கிறோம், தேவனை நாம் உடனடியாய் ஏற்று எனக்கு நான் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லி கன்றுக்குட்டி சிலையை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். மோசே வர தாமதிக்கிறதை கண்டு, மோசே ரொம்ப நாள் ஆயிடுச்சு அவன் போய், வருவதற்கு மிகவும் தாமதமாகிவிட்டது. அப்போ இதுவரைக்கும் பொறுத்திருந்தார்கள். ஏன் மோசே இன்னும் கொஞ்ச நாள் அதிகமாய், ஆனால் என்ன எதற்காக உடனடியாய் தேவன் வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இவர்களுக்கு பாவம் செய்வதற்கு ஏன் இந்த அவசரமாய் இவர்கள் இந்த முடிவுக்கு எடுக்கிறார்கள்? இதை நம்ம கொஞ்சம் தியானித்து பார்த்தால்தான் தேவன் எதற்காக அவரிடத்திலே கோபம் கொண்டார் என்று நமக்கு தெரியும். ஒவ்வொரு மனிதர்களுக்கும் தேவனோடு அவர்களுக்கு இருக்கிற அந்த பக்தி செய்யும் போது ரொம்ப சந்தோஷமாய் அவர்கள் ஆண்டவரிடத்திலே அன்பாயிருப்பதில்லை. சில பேர் வேண்டா வெறுப்பாக இருக்கிறார்கள். சில பேர் நரகத்தின் மேல் உள்ள பயத்தினாலே இருக்கிறார்கள். சில பேரு நம்ம இப்படியே வாழ்ந்து விட்டோம், இனிமே இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லி அந்த பழமையின் நிர்பந்தத்தினாலே அந்த மாதிரி ஒரு பக்தி உள்ள ஒரு வாழ்க்கையில் இருக்கிறார்கள். சந்தோஷமாய் எத்தனை பேர் ஆண்டவருடைய சமூகத்திலே, அவருடைய சமூகத்திலே நித்தமும் களி கூர்ந்து இருக்கிறார்கள். அந்த சந்தோஷம் இப்போ ஆண்டவருடைய சமூகத்திலே இருக்கிற அந்த வாழ்க்கையில நமக்கு சந்தோஷம் இல்லை என்றால், அந்த வாழ்க்கைக்கு நமக்கு சேலஞ்சிங்கான ஒரு சிச்சுவேஷன் வரும்போது, நமக்கு சவால் விடுகிற மாதிரி அந்த வாழ்க்கைக்கு ஒரு கண்டிஷன் வரும்போது நம்ம என்ன செய்யறோம்? திடீரென்று அவசரமாய் பாவத்தை செய்து ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு ஓடி போக வேண்டும் என்று நினைக்கிறோம். பாவம் மறுபடியும் அவருடைய சமூகத்திலே நம்மை கொண்டு வரக்கூடாமல் பண்ணிவிடும் என்று சொல்லி நமக்கு தெரியுமானால், துரிதமாய் பாவத்தை செய்வதனாலே தேவன் மறுபடியும் நம்மோடு சந்திக்க மாட்டார் என்று ரகசியமாய் நினைக்கிறோம். ஆண்டவர் மேல நிறைய பேருக்கு கோபம் இருப்பதினால்தான்
பாவத்தை ஏதோ ஒரு சாக்கு வைத்துக் கொண்டு துரிதமாக செய்து விடுகிறார்கள். மறுபடியுமாய் ஷாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோவை பற்றி நாம் தியானிப்போம். ஷாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ அவர்களுக்கு தேவனுடைய அந்த பிரசன்னம் சந்தோஷத்தை கொடுத்தது. தேவனுடைய பிரசன்னம் அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்ததினால்தான் அவரை வழிபடுவதிலும் அவரை தியானிப்பதிலும் அவர் ஒருவரே தேவன் என்று உலகத்துக்கு அறிக்கை செய்வதிலும் தங்களுடைய வாழ்க்கையிலே அவரை தரித்திருப்பதிலும் அவர்களுக்கு சந்தோஷம் இருந்ததினால்தான் நேபுகாத்நேச்சார் ஒரு பெரிய விக்கிரகத்தை உருவாக்கி இதை வணங்குங்கள் என்று சொன்ன உடனே அவங்க என்ன சொல்றாங்க? நாங்கள் வணங்க மாட்டோம். உடனே நேபுகாத்நேச்சார் சொல்றான், நீங்க வணங்காவிட்டால் உங்களை நாங்கள் இந்த எரியும் நெருப்பிலே தள்ளிவிடுவோம் என்று சொல்லும் போது ஷாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ இப்படியாய் பதில் சொல்லுகிறார்கள். நாங்கள் வணங்கும் தேவன் உன்னுடைய கைகளுக்கும் இந்த அக்னிக்கும் எங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் அப்படியே விடுவியாமல் போனாலும் நீ வைத்திருக்கிற இந்த விக்கிரகத்தை நாங்கள் வணங்குவதில்லை. ஏன் வணங்குவதில்லை? நாங்கள் அவரிடத்திலே சந்தோஷமாய் இருக்கிறோம். அவருடைய பக்தி எங்களுக்கு பாரமாயில்லை. அவருடைய பக்தி எங்களுக்கு மனமகிழ்ச்சியாய் இருக்கிறது. அந்த மனமகிழ்ச்சியாய் இருக்கிறதுனால ஆண்டவர் மேல ஒரு அன்பான வைராக்கியம் மனிதர்களுக்கு வந்து விடுகிறது. அந்த வைராக்கியம் வந்ததினால அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? ஆண்டவர் அப்படியே தாமதமாய் வந்தால் கூட, இவனுடைய கைகளுக்கு என்னை விளக்கை காக்காமல் போனால் கூட, அவரை நினைத்த நெஞ்சு இந்த விக்கிரகத்தை நினைப்பதில்லை என்று சொல்லி தைரியமாய் அறிக்கையிடுகிறார்கள். அதுதான் மனிதர்கள் தேவன் மீது அன்பு செலுத்துவதின் அடையாளம். மனிதர்கள் எப்போது தேவனிடத்திலே அன்பு செலுத்துகிறார்கள் என்று நமக்கு தெரியும் என்றால், பல்வேறு காரியத்தினாலே அவர்கள் அழுத்தப்படும் போது ஆண்டவருடைய சந்தோஷம் அவர்களுடைய முகத்தில் இருக்கிறதா என்று சொல்லி நம்ம பார்த்தா, அவர்கள் நிஜமாவே ஆண்டவரிடத்தின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாகவும் அன்புள்ளவர்களாகவும் இருக்கிறார்களா என்று தெரிந்துவிடும். நம்ம ரொம்ப பிரச்சனை, நமக்கு ப்ராப்ளம்லாம் வரும்போது ஆண்டவருடைய சந்தோஷத்தை விட்டு விடுகிறோம். ஆண்டவருடைய சந்தோஷம் நம்மை விட்டு அகன்று போகுமானால் பாவம் எப்படியெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி காத்து கொண்டிருக்கும். ஒரு சின்ன விஷயம் மோசே தாமதித்தான், அது ஒரு ட்ரிகரை உருவாக்கிட்டதுனால பாவம் மனிதர்களிடத்துல வந்துவிட்டது. இன்னொரு சம்பவத்தை சொல்லுகிறேன். ஆபேல், அதாவது ஆதாம் ஏவாளுடைய பிள்ளைங்க ஆபேல், காயின், இருவரும் ஆண்டவருக்கு பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அவங்க கைக்கு ஏற்பட்ட காரியத்தை எடுத்துறாங்க. ஆபேல் அவன் ஆடு மாடு மேய்ப்பவனா இருந்ததுனால அவன் அதுல இருந்து ஒரு நல்ல பகுதியை எடுத்து கொண்டு வருகிறான். காயின் அவன் விவசாயியா இருந்ததினால விளைந்த சில காரியங்களை ஆண்டவருடைய சமூகத்திலே கொடுக்கிறான். வேதத்துல போட்டிருக்கு, விசுவாசத்தினாலே காயினை விட ஆபேல் உயர்ந்த பலியை செலுத்தினான் என்று சொல்லி. நமக்கு என்ன நடந்தது என்று தெரியாது. ஆனா ஆபேலுடைய பலி அங்கீகரிக்கப்பட்டது, காயினுடைய பலி அங்கீகரிக்கப்படவில்லை. ஒரு சின்ன ட்ரிகர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேவன் தாமதித்தார், அதாவது மோசே வர தாமதித்தான். அதை தேவ தாமதம் என்று நினைத்து மனிதர்களுக்கு கோபம் வந்தது. அந்த கோபத்தினாலே அவர்கள் என்ன செய்தார்கள்? கன்றுக்குட்டியை அவசரமாய் தாமதிக்காம மோசே தாமதம் செய்கிறான், மனிதர்கள் அதற்காக பாவத்தை தாமதம் இல்லாமல் செய்கிறார். காயினும் ஆபேலும் பலி செலுத்தும் போது ஆண்டவர் காயினுடைய பலியை அங்கீகரிக்கவில்லை. இதை பார்த்தவுடனே தாமதிக்காமல் உடனடியாக ஆபேலை கொலை செய்து போடுகிறான். அப்போ
ஆண்டவர் அந்த கொலை செய்வதற்கு முன்பாக அவனுடைய முகத்தின் சந்தோஷம் போயிடுறது. அந்த சந்தோஷம் போகும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஏன் இவ்வளவு ஸ்ட்ரெஸ்டா இருக்கேன்னு கேக்குறாரு. ஏன் நீ உனக்கு நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய். உனக்கு பிரச்சனை வரும்போது நன்மை செய். நன்மை செய்வது என்ன? ஏற்கனவே நம்ம தியானித்தோம். நன்மை செய்வது ஆண்டவரிடத்திலே சந்தோஷமாயிருப்பதுதான் நன்மை செய்வது. மனமகிழ்ச்சியின் ஆவி மனிதர்களிடத்திலே மாறாமல் இருப்பதுதான் அவர்கள் இந்த உலகத்திற்கு செய்கிற நன்மை. நிறைய பேர் இப்படி சொல்லி கேட்டிருக்கேன். அவங்க எப்பவும் சிரித்த முகமா இருப்பாங்க, எப்பவும் சந்தோஷத்தோடு இருப்பார்கள். அந்த சந்தோஷத்தோடு இருக்கும் மனிதர்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறார்கள். அவர்கள் யாருக்கும் தீமை செய்வதில்லை. ஏனென்றால் அவர்களுடைய சந்தோஷம் அவர்களுக்கு அந்த மகிமையை கொடுத்து கொண்டிருக்கிறது, சாட்டிஸ்பாக்சனை கொடுத்து கொண்டிருக்கிறது, நிறைவை கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த காயினுக்கு அந்த சந்தோஷம் போயிட்டதுனால ஆண்டவர் காயினை பார்த்து இப்படி சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? ஏன் உனக்கு முகம் இப்படி போயிடுச்சு? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நன்மை செய்யாவிட்டால் உன்னிடத்திலே சந்தோஷம் அகன்று போனால் என்ன நடக்கும்? பாவம் உன் மீது ஆவல் கொண்டு வாயிற்படியிலே கிடக்கும் அப்படின்னு சொல்ற. பாவம் நம்மீது ஆவல் கொண்டு நம்ம எப்படி விழுங்கலாம் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கும் என்று சொல்லுகிறார். அப்போ ஜனங்களுக்கு மோசே தாமதமாய் வருகிறான் என்று தெரிந்தவன் நெஞ்சுக்குள்ளே ஒரு சிறு அழுத்தம் உருவாகிவிட்டது, மன அழுத்தம் உருவாகிவிட்டது. இந்த மன அழுத்தத்தின் விளைவு கோபமாய் பரிணமிக்கிறது. மனம் அழுத்தம் இருந்தால், மனமகிழ்ச்சி இருந்தால் அந்த அழுத்தத்தை உடைத்து போடும். நம்ம வாழ்க்கையில நமக்கு பிரச்சனை வரும்போது அந்த சந்தோஷின் அபிஷேகம் நமக்கு இருக்குமானால் அந்த பிரச்சனைகளை அந்த சந்தோஷத்தின் அபிஷேகம் உடைத்து போடும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த சந்தோஷத்தின் அபிஷேகம் இல்லை. காயினுக்கு இந்த சந்தோஷத்தின் அபிஷேகம் இல்லை. அவன் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி மிகவும் டென்ஷன் ஆகி இருக்கிறதுனாலே பாவம் அவன் மீது ஆசை கொண்டு அவனிடத்துல காயினை ஆபேலை கொலை செய்யும்படியாய் தூண்டியது. அவன் அதற்கு இசைந்து விடுகிறான், பாவத்திற்கு இசைந்து விடுகிறான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் மோசேவுக்கு காத்திருந்து காத்திருந்து அவர்கள் கண்கள் பூத்து போயிட்டு அந்த டென்ஷன்ல அவங்க என்ன செய்யறாங்க? தங்களுக்கு தேவர்களை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லி பொற்கன்று குட்டிய உருவாக்குறாங்க. இந்த சீக்வன்ஸ பாருங்க. மனிதர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு டென்ஷன், அவங்களுக்கு ஒரு நிர்பந்தம், அவங்களுக்கு ஒரு கோபம், எல்லாரும் சேர்ந்து கலெக்டிவா ஒரு பாவத்தை செய்கிறாங்க. தேவனுடைய அந்த அற்புதங்களை கண்ணால கண்ட அந்த ஆரோன், மோசேயோடு கூட நடந்த ஆரோன், அவனுக்கு கூட தேவனிடத்துல அந்த அளவிற்கு அன்பு இல்லை. பொய் வேற சொல்றான் பாரு. நகைகளை கழட்டி அந்த நெருப்பிலே போட்டானாம், கன்று குட்டி தானாய் வந்ததாம். வேதத்துல ரொம்ப தெளிவா இருக்கு. அவன் எப்படியாய் அதை செய்தான் என்றால் ரொம்ப நுணுக்கத்தோடு அதை செய்தான் என்று சொல்லி வேதத்துல போட்டிருக்கு. அவனுடைய கலையின் வண்ணம், அந்த சிற்பத்தை பிடித்து அவன் செதுக்கியதனுடைய நிறைவு எப்படி இருந்தது என்றால், அது முடிந்தவுடன், அந்த வேலை முடிந்தவுடனே அதை பார்த்தவர்கள், ஆஹா இதுதானே நம்மள எகிப்திலிருந்து கொண்டு வந்தது, இவர்களேன்னு போட்டிருக்கு. ஒரு கன்றுக்குட்டில நிறைய பண்ணியிருப்பான் போல. இவர்களே நம்மளை எகிப்திலிருந்து கொண்டு வந்தவர்கள் அப்படின்னு சொல்லி அந்த கன்றுக்குட்டி தான் கொண்டு வந்துதான். ஏன் அந்த அளவுக்கு அழகாய் அதை வணைந்து இருக்கிறான். அந்த அழகை பார்த்தவன மனிதர்கள் அந்த கவர்ச்சியிலே மயங்கி அதில் இருக்கிற நேர்த்தியை பார்த்தவுடனே தங்களை விற்று போட்டு விடுகிறார்கள்.
இதெல்லாம் மனிதர்களுக்கு அன்பில்லாத ஒரு தன்மையினாலே வருகிறது. தேவனுடைய மனமகிழ்ச்சி மனிதர்களுக்கு இல்லை. மோசேக்கு அந்த மனமகிழ்ச்சி இருந்தது. அதனாலதான் அவனை யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாமல் இருந்தது. எல்லாருக்கும் அந்த மனமகிழ்ச்சி கொடுக்கப்படவில்லை. ஷாத்ராக், மேஷாக், ஆபத்நேகுவுக்கு அந்த மனமகிழ்ச்சி இருந்தது. ஆபேலுக்கு அந்த மனமகிழ்ச்சி இருந்தது. காயினுக்கு கொடுக்கப்படவில்லை. ஷாத்ராக், மேஷாக், ஆபத்நேகுவுக்கு அந்த மனமகிழ்ச்சி இருந்தது. நேபுகாத்நேச்சாருக்கு கொடுக்கப்படவில்லை. அந்த மனமகிழ்ச்சி இருந்ததுனாலதான் சந்தோஷமாக எரிகின்ற அந்த நெருப்பிலே அவர்கள் உள்ள செல்றாங்க. ஆண்டவருடைய சமூகத்தோடு சேதாரம் இல்லாமல் வெளியில வராங்க. ஏன்னா வசனம் சொல்லுகிறது, நீ அக்னியிலே நடந்தாலும் நான் உன்னோடு கூட இருப்பேன். அவர்களோடு தேவன் இருக்கிறார். அவங்கள அக்னியிலிருந்து வெளியில வாங்கன்னு சொல்லி அதுக்கு பிறகு அவங்களுக்கு காட்சி தந்திருக்கலாம். ஆனால் தேவன் அக்னியை அருவருக்காமல் அவர்கள் மத்தியிலே காட்சி தரும்படியாய் திருவுளம் பற்றினார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இவங்க கொடுக்கிற டென்ஷனை பார்த்து ஆரோன் பாவம் செய்கிறான். அப்போ மோசே கேக்குறான், நீ எதுக்காக இந்த மாதிரி ஒரு பயங்கரமான காரியத்தை செஞ்ச? அவங்க பாவத்தினால இந்த மாதிரி ஒரு மகா பாதகமான ஒரு காரியத்தை செய்ய எத்தனிக்கும் போது நீ அதற்கு இசைந்ததினால இந்த ஜனங்களுக்கு ஒரு பெரிய துரோகத்தை செய்து விட்டாயே. நீ இப்படி இந்த துரோகம் செய்வதற்கு இவர்களுக்கு உனக்கு என்ன பாவம் செய்தார்கள் என்று கதறி கேட்கிறான். உடனே அவன் சொல்றான், இவங்க பொல்லாதவங்க என்று சொல்லு. அதாவது கும்பலாய் பாவத்தை செய்ய ஒருவரை ஒருவர் தூண்டுகிறவங்க அன்பினாலே அதை செய்யற மாதிரி இருக்கும். உண்மையிலேயே ஒருவர் மேல ஒருவருக்கு கோபம் இருக்கிறது. அதனாலதான் ஒரு 10 பேர் தவறான காரியத்தை பண்ணும்போது ஒரு 5 பேர் அந்த காரியத்தை செய்யாமல் இருந்தால் 5 பேரையும் பிடிச்சி இழுப்பாங்க, நீங்களும் செய்யுங்க. ரொம்ப அன்பெல்லாம் கிடையாது. நாங்கெல்லாம் கெட்டு குட்டிச்சவராகிடும், நீயும் கெட்டு போ. ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு கோபம். ஆரோனுக்கு தேவனுடைய ஜனங்கள் மீது கோபம் இருந்தது. அந்த கோபத்தினாலே அப்படி சொல்றான், வேதத்துல போட்டிருக்கு, அவங்க அவமானப்படத்தக்கதாய் அவர்களை நிர்வாணப்படுத்த. ஏன்னா இவன் தான் ரூல் போடுறது, இந்த கன்றுக்குட்டியை வணங்க வேண்டும் என்றால் ஆடைகள் இல்லாமல் வர வேண்டும் என்று சொல்ல, இந்த மாதிரி எல்லாம் ரூல் எல்லாம் போட்டுறதுனால ஜனங்கள் விரோதிகளுக்கு முன்பாய் அவமானப்படத்தக்கதாய் அவர்களை ஆடைகளை களைந்திருந்தான் ஆரோன். எவ்வளவு, அதாவது மனிதர்கள் ஆண்டவர் மேல அந்த அன்பை விட்டு கீழே வரும்போது எவ்வளவாய் இழிவாய் நடத்தப்படுகிறார்கள் என்பதை கவனியுங்கள். நம்முடைய வாழ்க்கையில கூட தேவனுடைய அன்பு, அவருடைய மனமகிழ்ச்சி, அவருடைய அபிஷேகம், இதெல்லாம் இருக்கும் வரைக்கும் தான் நமக்கு அந்த ராஜாவின் ஜெய கம்பீரம் இருக்கும். இவைகள் நம்மை விட்டு அகன்று போகுமானால் ஆரோன் மாதிரி ஆளுங்க நம்மை அவமானப்படுத்தும்படியாய் நாம் ஒப்பு கொடுக்கப்படுவோம். மோசே ஆண்டவர் இடத்துல எப்படி பேசுறான் என்பதை பாருங்க. மனுஷங்கள் இடத்துல எப்படி பேசுறான் பாருங்க. ஆண்டவர் இடத்துல பேசும்போது லாஜிக்கா அவன் பேசுறான். ஆண்டவரே, இன்று நீங்க இதை அழிப்பீர்களாயின் எகிப்தியர்கள் என்ன சொல்லுவாங்க? இந்த மலைப்பாங்கான இந்த தேசத்திலே இந்த இடத்துல அழிக்கும்படியா, கொன்று போட்டும்படியா இந்த ஜனங்களை அவர் கூட்டி வந்தார்னு சொல்லிட மாட்டாங்களா? உடைய மகத்துவமான நாமத்திற்கு நீர் என்ன செய்தீர்? உடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் நீர் இந்த ஜனங்கள் மீது நீர் கிருபையாயிரும் அப்படின்னு சொல்லி வாதாடுகிறார். ஆண்டவருடைய கோபம் ஆசீர்வதிக்கும்படியாய் அவர் தயாராக இருக்கிறார். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரத்திலே ஒரு சிறு அந்த மன அழுத்தம் அவர்களுக்கு வந்ததினாலே மனமகிழ்ச்சியின் அந்த சந்தோஷத்தை விட்டு பாவத்தின் அருவருப்புகளிலே மனிதர்கள் கடந்து போக வேண்டிய காரியம் வந்ததே என்று அவருக்கு ஆண்டவர் நீதி நிமித்தமான அந்த கோபம் அவருக்கு வருகிறது.
மோசேக்கு கோபம் வருகிறது, அதுவும் ரைச்சியஸ் கோபம் தான், நீதியான கோபம் தான். ஆனால் ஆரோனுக்கு வந்தது ஒரு தவறான கோபம். மனிதர்களுக்கு இருந்தது தவறான கோபம். எதற்காக நம்முடைய இதயத்திலே கோபம் இருக்கிறது என்பதை நாம பார்க்கணும். குணத்தோடு இருக்கும் அந்த மன வருத்தமா, இல்லை வெறுப்போடு சுயநலத்தினாலே வந்த மன வருத்தமா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை ஆண்டவரிடத்திலே அவன் போராடி கேட்டான் அல்லவா, ஆண்டவரே இந்த ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன், இவர்களை அழிக்காதிரும், இந்த காரணத்துக்காக இவங்களை நீங்க அழிக்க கூடாதுன்னு எவ்வளவு அழகா சொல்றான். நம்முடைய வாழ்க்கையிலே அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இருக்கா? நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய பிரசன்னம் நமக்கு சந்தோஷத்தை எப்பொழுதும் தந்து கொண்டு இருக்கிறதா? இல்லை ஏதோ ஒரு வருத்தத்திலே, மன அழுத்தத்திலே, வாழ்க்கையிலே நடக்கும் சில நிகழ்வுகளை வைத்து நம்முடைய சந்தோஷத்தை அந்த நிகழ்வுகள் தீர்மானிக்கிறதா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். சந்தோஷங்களை நம்முடைய வாழ்க்கையில நடக்கும் நிகழ்வுகள் தான் கட்டுப்படுத்துகிறது என்றால், இன்றைக்கு நம்ம பார்த்த இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் நமக்கும் அதிகமான வித்தியாசம் இல்லை. நிகழ்வுகள் எப்படி நடந்தாலும் ஆண்டவருடைய ரட்சிப்பின் சமாதானமும் சந்தோஷமும் என்னுடைய இதயத்திலே விலகாமல் இருக்க வேண்டும். அப்பதான் அவருடைய நாமம் மகிமைப்படும். நம்முடைய வாழ்க்கையிலே மோசே மாதிரி பரிதபிக்க கூடியவர்களாயிருப்போம். எப்பொழுதும் தேவனுடைய சந்தோஷத்தையும் மகிழ்வையும் தரித்து கொண்டிருப்பவர்களாயிருப்போம். இந்த உலகமும் அது கொடுக்கும் பிரஷரையும் ஆண்டவருடைய மேல நமக்கு இருக்க பிரியத்தினாலே, அவருடைய கிருபையினாலே வென்று காட்டுவோம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காய் துதிக்கிறோம், இந்த வசனங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மோசே மாதிரி உடைய சமூகத்திலே திறப்பின் வாசலிலே நிற்க எங்களுக்கு உதவி செய்தல்லமாப்பா. ஆண்டவரே, ரட்சிப்பின் சமாதானமும் சந்தோஷமும் எப்பொழுதும் எங்களுடைய இடத்துல இருக்க உதவி செய்தல்லும். கன்று குட்டிகள் பேல அந்த மாதிரி நாங்க சொல்லக்கூடாது சுவாமி. உண்மையே முழுமுதற் கடவுளாய் என்னுடைய இதயத்துல ஏற்றுக்கொண்ட நாங்கள் உமக்கு உத்தமமாய் இருக்க உதவி. இயேசுவின் நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். 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 எத்தனைதான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எனக்கு எத்தனைதான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன்.
அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய்